ஹலோ கைஸ், இதான் என்னோடய வீடு. ஓலை வீடு, அழகான வீடு. இவ்வளோ வருஷமாக நான் இங்கே தான் இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். நான் இங்கே இருக்கேன், மற்றவங்களாம் நல்லா பெரிய வீட்டில் இருக்காங்க, நான் எப்பவும் கம்பேர் பண்ணதில்லை, அசிங்கப்பட்டதில்லை. ஏன்னா என்னோடய சர்க்கிள் நான் யாருன்னு தெரிஞ்சு பாசத்தோடு பழகிறவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லைனா நான் அவங்கள சேர்த்துக்கவே மாட்டேன். நாங்கள் இங்கே இருக்கும்போது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதில்லை, போட துணிக்கு கஷ்டப்பட்டதில்லை. வாழ்கிறதுக்கு வேறு என்ன வேணும்? இந்த புது வீடு முழுக்க முழுக்க எங்கள் அப்பாவோட கனவு. நாங்கள் அங்கேயும் சந்தோஷமாக தான் இருந்தோம், இங்கேயும் சந்தோஷமாக தான் இருப்போம். நான் இதை சீன் போடுறதுக்காக சொல்லலை. இந்த வீடை கட்டி முடிக்க எனக்கு 30 years ஆகிடுச்சு. சில பேர் 22-25 வயசுலேயே கட்டி முடிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். இப்போ எனக்கு வந்தால் போல் உங்களுக்கும் அது வரும். கண்டிப்பாக வர வரைக்கும் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக உங்கள் கோலை நோக்கி உழைச்சிட்டே இருங்க. உங்கள் ஆசைக்காக இல்லாமல் உங்கள் தேவைக்காக உழைங்க. கண்டிப்பாக அது உங்கள் கையில் வந்து சேரும். லவ் யூ கைஸ். எப்படி ஸ்டோரி பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுல. நன்னிலன் மனோகரன் அப்படின்றவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்காங்க. தான் வாழ்ந்த ஒரு குட்டி குடிசை வீட்டை காட்டுறாங்க. சின்னதா இருந்தாலும் அந்த வீடு தேவைக்கு ஏத்த மாதிரி காற்றோட்டத்தோடையும் அழகாவும் இருக்கு. அங்க அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டே அவங்க கட்டி இருக்கிற அந்த புது வீட்டையும் காட்டுறாங்க. நம்ம எங்க இருந்து வந்தோங்கிறது நம்ம கையில இல்ல, ஆனா நம்ம எந்த பாதையில பயணிக்கிறோம், எங்க போக போறோம் அப்படின்றது நிச்சயமா நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்ஷனும் போட்டிருக்காங்க. அம்மா அப்பாவோட கனவு நிறைவேற்றின இந்த மகனுக்கு நெட்டிசன்கள் தங்களோட பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் அந்த குட்டி வீட்டுக்கு ஒரு ஹோம் டூர் வீடியோ ஒன்று போடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மோட்டிவேஷனலா இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை. நீ காட்டும் பாசத்துக்கு தெய்வங்கள் ஈடு இல்லை. என் நெஞ்சம் உன்னை மட்டும் கடிகாரம் உள்ளாய் சுற்றும். நொடி நேரம் நீ பிரிந்தா வயசானாலும் அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்றது அளவு கடந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு வயதான அண்ணன் தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அழகா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் படம் வரைகிறாரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல அருண் அப்படின்ற கேரிகேச்சரிஸ்ட புக் பண்றாங்க. சோ அவரும் உட்கார்ந்து வந்து நிறைய பேருடைய புகைப்படங்களை வரைஞ்சிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 வயதான முதியவர்கள் அங்க வர்றாங்க. அவங்க 2 பேரும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவங்கள வந்து இவங்க வரைகிறாங்க. அந்த டிராயிங்கே கார்ட்டூன் மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா வியப்பா இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு டிராயிங்ல அந்த வயசான பாட்டி என்ன பண்றாங்கன்னா இதுல அண்ணன் தங்கச்சின்னு எழுதி கொடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இவங்களும் எழுதி கொடுக்குறாங்களாமா. ஸோ இந்த போட்டோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. கண்டிப்பா இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இந்த ஒரு புகைப்படம் பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோட இந்த கேரிகேச்சரிஸ்ட் அப்படின்ற இந்த டிராயிங்குமே பலரையும் அசத்திட்டு வருது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் இட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ